மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பிகள் ஒரு விதம், சங்கிகள் ஒரு விதம், என்றைக்குமே உடன்பிறப்புகள் வேறொரு விதம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அருண்ராஜ் அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒருத்தர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்புகிறாங்க. சரி, நமக்கு எதிராக நிறையா அவதூறு பரவுது, நம்ம ஒரு நேர்காணல் விகடனில் கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்குறாரு. அந்த நேர்காணலுக்கு அப்புறம் உட்காந்து அவதூறு பரப்புறீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் ஏன் நீங்கள் ஒரு பெரிய மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, 7 விதமான அவதூறுகள் இவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இந்த 7 எடுத்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து இது அவதூறு செய்தி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு என்ன அவதூறுனா, இவர் ஒரு சங்கி அப்படிங்கிற ஒரு அவதூறு. ஏன்னா இதற்கு முன்னாடி, அதாவது அந்த ஆர்டிக்கல் எல்லாத்துக்குமே நான் பின்னாடி வரேன், அந்த ஆர்டிக்கல் அத்தனையுமே எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படிலாம் எழுதியிருக்காரு இவர் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை முழுமையாக படிக்காமல் ஒரு சில கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் மத்திய அரசு பணியிலேருந்து வந்திருக்காருல்ல, அப்போ இவர் சங்கியாக தானே இருப்பார். மத்திய அரசு யார்? பிஜேபி. அப்போ பிஜேபி கீழே வேலை பார்த்தவர் யார்? சங்கி தான் அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பரப்புகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்தாரா பிஜேபிக்கு, அருண்ராஜ் வந்துட்டாரு தாவேக்காக்கு, அப்போ 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறாக பரப்புகிறாங்க. இங்கே முதல்ல இவர் ஒவ்வொருத்தவங்களும் கட்சியில் ஏன் இணைஞ்சிங்கன்னு சொல்லி மைக்க வச்சு கேள்வி கேட்கும்போது தாவேக்காவோட கொள்கையை பிரித்து கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன். ஒரு நீதிபதி ஒருத்தர் என்ன சொன்னார்? கை சுத்தம்னு சொன்னார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. இங்கே விஜயண்ணா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால நான் விஜயண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இங்கே பல்வேறு விதமான நபர்கள், ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அருண்ராஜ் அவர்கள் தாவேக்காவின் கொள்கைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த கொள்கையை பிடிச்சி தான் அந்த கட்சிக்குள்ளே நான் வந்தேங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பை பாயிண்டாக ஒன்று சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா விஜயநாக்கு ஒரு புக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பெரியார் சம்மந்தப்பட்ட புக்கை தான் ஒரு பரிசாக கொடுக்குறாரு. இவர் ஒரு சங்கினா ஒரு கோட்ஸே அவர்கள் சம்மந்தப்பட்ட புக்கு கொடுக்கலாம், அல்லது இந்து ராஷ்டிரா சம்மந்தப்பட்ட புக்கு கொடுக்கலாம், இல்லை ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட புக்கு கொடுக்க வேண்டியதானே. எதற்கு பெரியார் சம்மந்தப்பட்ட புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான 2வது விஷயமா இருக்கு. இப்போ 3வது 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கும்போது இவரை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மாற்றம் செஞ்சாங்க. என்ன காரணம் தெரியுமா? பெரியார் சம்பந்தப்பட்ட அந்த ஒடுக்கப்படுற அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று, ஒரு விஷயம் வந்து பெரியார் அவர்கள் பேசியிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு மீம் ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவுனுச்சு. அந்த மீமை பார்த்தீங்கன்னா அந்த மீமுக்கு உடன்பட்டு அந்த மீமை பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணார். பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா யார் எங்கே ஒடுக்கப்பட்டாலோ அந்த ஒடுக்கப்படுற பக்கம் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா சொல்லியிருப்பாரு. அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணதுக்காண்டி தான் இவர் பார்த்தீங்கன்னா உடனடியாக தமிழ்நாடு எலெக்ஷன் டியூட்டியை பார்க்காம டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணாங்க. இந்த நேர்காணலில் எதற்காண்டி உங்களுக்கு டெல்லிக்கு மாற்றம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது தெரிலங்க, என்ன காரணத்துக்காண்டி பண்ணாங்கன்னே தெரில அப்படிங்கிற விஷயம் சொன்னாப்புல. பின்னாடி இருக்கிற தகவல் அத்தனையுமே தேடி பார்த்தா ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறீங்களே, உங்களுக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான முதல் கேள்வியாக இருக்குது. இப்போ 2வது, அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கும் விஜயண்ணாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரெய்டு தான். விஜயண்ணா வீட்டில் இவர் தான் ரெய்டு பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா சில மீமை போட்டு பெருசாக பரப்புறீங்க. திமுகவோட ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் கூட இந்த குற்றச்சாட்டை நம்பி அவர் கூட ஒரு ட்வீட் போடுறாரு. அந்தளவு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க எழுதும்போது பேசும்போது பொய் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தகவலை பரப்புறீங்க. ரொம்ப தெளிவாக அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு. 17 to 19 காலகட்டத்தில் நான் கனெக்டிங் ஆஃபீஸராக இருந்தேன். அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ரெய்டு பிளான் பண்ணுவாங்க. விஜயண்ணா வீட்டில் ரெய்டு வந்து 2020 நடந்துச்சு. 2020 பார்த்தீங்கன்னா நான் ஜாயின்ட் கமிஷனர் பொசிஷனில் இருந்தேன். ஜாயின்ட் கமிஷனருக்கும் அந்த ரெய்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஜாயின்ட் கமிஷனரோட டியூட்டி பார்த்தீங்கன்னா வேறு பணி. ஸோ ரெய்டு பண்ணுறவங்க அந்த காலில் மட்டும்தான், அதாவது ரெய்டு பண்ணுற லொக்கேஷன் கூட எனக்கு போகிற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துகிறாப்புல. அந்த ரெய்டில் இருக்கிற ஒருத்தரும் நானும் ஒன்று அப்படிங்கிற தகவலை பரப்புறீங்க. அது என்னுடைய கொலிக்கு தான், ஆனால் அது நான் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. நீங்கள் வேறு சில ரெய்டெலாம் நான் பண்ணேனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், சேகர் ரெட்டி வீட்டில் ரெய்டு பண்ணிங்களான்னா ஆமாம் நான் தான் பண்ணேன், என்னுடைய அந்த பதவி காலத்தில் அந்த ரெய்டு நடந்துச்சு. சசிகலா அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 175 இடத்துல ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெய்டு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த ரெய்டு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் தெளிவுபடுத்துகிறாரு. இந்த ரெய்டுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2வது பதிலில் தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ 3வது, அப்போ இது சம்மந்தம் இல்லைனா உங்களுக்கு விஜயண்ணாக்கு எப்படி கனெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. நான் 2011 பார்த்தீங்கன்னா IRS பணியில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் போய்ட்டு
பார்த்தீங்கன்னா 8 மாதம் இருக்கும். அந்த 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் இண்டஸ்ட்ரி விசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உதயநிதி அவர்கள்லாம் யாருமே இந்த மாதிரி மீட் பண்ணது கிடையாது போல். அதனால அந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியல. அப்போது பார்த்தீங்கன்னா விஜயண்ணாக்கும் எனக்குமான பழக்கம் ஏற்படுச்சு. அந்த பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோட ஃபேனாக மாறிட்டேன். அதாவது நடிகரோட ஃபேனாக மாறல, மனிதரோட ஃபேனாக நான் மாறிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எங்களுடைய உரையாடல் இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் ரெய்டுக்கு அப்புறம் தான் எனக்கு விஜயண்ணாக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கும் விஜயண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டு உடைச்சிருக்காங்க. அப்போ 4வது ஒரு விஷயம் கேட்குறாங்க, அப்போ ரெய்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லையா? சரிப்பா, நீங்கள் ஜாயின்ட் கமிஷனாக இருந்தீங்க, எல்லாமே ஓகே. அப்போ அந்த ரெய்டுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? அல்லது அந்த ரெய்டு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த வழக்கிலேருந்து விஜயண்ணா தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. வருமான வரித்துறை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அந்த புரிதல் இல்லாதவங்க தான் அந்த தகவலை பரப்புவாங்க. முதல்ல வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா வரி கட்டுறாரு, அவர் வந்து 100 கோடி கல்யாணம் பண்ணுறாருன்னா என்னங்க கட்டுறது 10 லட்சமாக இருக்குது, கல்யாணம் 100 கோடிக்கு பண்ணுறாரு, அப்போ வருமானத்தை எங்கேயோ மறைக்கிறார் அப்படிங்கிற தகவல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெய்டு விடுவாங்க. சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே ரெய்டு விடுவாங்க. ரெய்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை நம்புகிறாங்கல்ல, இவங்க சோர்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை நம்புகிறாங்கல்ல, ரெய்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணி சம்மந்தப்பட்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வருமான வரி கட்டுங்க, நாங்கள் ரெய்டு பண்ணி இதை கண்டுபிடிச்சதுனால அபராதத்தோட கட்டுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வருமான வரி கட்டாது அப்படிங்கிறது தேச துரோகம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா கைது பண்ணுற அதிகாரம் இருக்குது. வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது. எப்போ கைது பண்ணுவாங்கன்னா இவர் வந்து இதை ப்ரூவ் பண்ணி இவர் வந்து வருமான வரி கட்ட மாட்டாரு, கோர்ட்டுக்கும் போக மாட்டாரு, வருமான வரியும் கட்ட மாட்டாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை வருமான வரித்துறை என் மேலே வந்து தப்பான அலகேஷன் வச்சிருக்கு, நான் கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறேனாலும் வருமான வரித்துறை அமைதியாக இருக்கும். ஸோ கோர்ட்டில் ஃபைட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு எதிராக அந்த சம்மந்தப்பட்டவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா கைது பண்ணுவாங்க. ஏன்னா வருமான வரி கட்டாது அப்படிங்கிறது பெரிய குற்றமாக இந்தியாவில் பார்க்கப்படுறது கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் முக்கியத்துவம் கூடுதல் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கட்டுற வரியும் அவங்க கட்டுறாங்க, வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த வரியும் அடிஷ்னலாக கட்டுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வருமான வரி கட்டுறது கிடையாது. ஸோ அத்தனை பேரை தாண்டி இவங்க கட்டும்போது பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக அவங்க வந்து ரெய்டு விட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அதை கட்டிட்டாங்க, பெனால்ட்டியோட கட்டாங்கன்னா விட்டுருவாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனால் அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி நடக்காது. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா விஜயண்ணா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அந்த ரெய்டு வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொல்லி அந்த ரெய்டு மூலமாக எதுவுமே கைப்பற்றப்படல அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சு விஜயண்ணா கோர்ட்டுக்கு போனாங்க. சென்னை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெய்டு விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை வருமான வரித்துறை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அந்த வழக்கெல்லாம் இவங்க கண்ணில் ஏன் படலைன்னே நமக்கு தெரியல. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்களும் சொல்கிறாரு, எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா அது கோர்ட்லேயே நிற்கலே, அந்த வழக்கு கோர்ட்லேயே நிற்காத வழக்குக்கு எப்படி விஜயண்ணாக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தை அருண்ராஜ் அவர்களே ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்து கொண்டு விஜயண்ணா பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி எப்படிங்க கட்சி நிகழ்ச்சியில் பயன்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இங்கேயும் ஒரு புரிதலற்ற தன்மையில தான் அந்த விவாதம் நடக்குது. ஒரு அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தாவேகா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஒரு அரசு அதிகாரியா இருக்கும்போது நேரடியாக கலந்துக்கிட்டாரா, கட்சியோட மாநாட்டில் மேடையில் போய் உட்காந்துருந்தாரா, கட்சியோட பொதுக்குழுவில் வந்து உட்காந்துருந்தாரா, கட்சியோட 2ஆம் கட்ட தொடக்க விழாவில் போனாரா, இல்லை பூத் கமிட்டி மாநாட்டில் மைக்க பிடிச்சி பூத்தெல்லாம் இப்படி வலுப்படுத்தணும்னு சொல்லி பேசினாரா? ஒரு அரசு அதிகாரியா இருந்து கொண்டு நேரடியாக கட்சி நிகழ்வில் எதுவும் பங்கேற்றாரா அருண்ராஜ் அவர்கள்? இல்லை தானே. ஸோ நேரடியாக பங்கேற்கும் போது தன்னுடைய அரசு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தான் பங்கேற்கிறாரு. ஸோ ஒரு அரசு அதிகாரி இவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு அரசு அதிகாரி யார்கிட்ட வேணால் பேசலாம். ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ ஒரு சங்கமோ அதை நேரடியாக அவங்க பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதான். அவங்களுடைய அந்த வேலை யூனியன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூனியனில் அவங்க வந்து மெம்பராக இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எந்த விதமான சங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது தான் அரசு அதிகாரியோட ரூல்ஸாக இருக்கும். அந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கும்போது பிரேக் பண்ணாங்களா? அருண்ராஜ் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ண பிறகு தான் இவருக்கும் விஜயண்ணாக்கும் நடுவில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற உண்மையே நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அந்த அளவு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசு பணியில் இருந்து கொண்டு கட்சிக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, எத்திக்கலா மாறலா சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் அருண்ராஜ் அவர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு நேரடியாக உள்ளே இறங்கினாதான் இது எல்லாமே பண்ண முடியும்னா இன்னைக்கு நேரடியாக உள்ளே இறங்கிட்டாங்க. இதில் என்ன குத்தங்குறை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த பாயிண்டாக இருக்குது. இப்போ
இதுக்கடுத்து நம்ம போனோம்னா இவருடைய பழைய கட்டுரைகளை எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுத்து இந்தியா சார்ந்த திட்டங்களை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஐடியாலஜியை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. 100 நாள் வேலை திட்டமே கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அவர் அப்படி சொல்லலை. 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி மேம்படுத்தலாம்னா விவசாயம் சார்ந்த அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பேட்டர்னில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் அந்த விவசாயத்தில் வேலை செய்கிறாங்கல்ல விவசாய முதலாளிகள், அவங்க கூட அல்லது அதிகம் நிலம் கொண்டவங்க விவசாயம் செய்கிறாங்கல்ல அவங்க கூட இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு பகுதியாக நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம இருக்காது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம்னு ஒன்று கொடுக்கும்போது அரசு கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த நிலத்தில் வேலை செஞ்சதுக்காண்டி அந்த நிலத்தில் வேலை வாங்குறவரில் ஒருத்தர் ஒரு விவசாயி அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி ரெண்டையும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கும் மேன் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் காசு புழக்கம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதவிகரமான திட்டமாக அந்த திட்டம் இருக்கும். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாய நிலத்தோட இதை மெர்ஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி தன்னுடைய ஆலோசனை கொடுத்தாரு. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு தன்னுடைய ஆலோசனையை கொடுத்த ஒருத்தரை இந்த திட்டத்துக்கு எதிரான ஒருத்தர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இலவசத்துக்கு எதிரான ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எது இலவசம் அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குள்ளாகுது. இது இலவசமா, அது இலவசமா? கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், குடிநீர் இலவசம், இதெல்லாம் இலவசம். இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்கறது இலவசமா? இந்த இலவசத்தை ஒரே தட்டில் நம்ம வச்சு பார்க்கணுமா அப்படிங்கிற பிரதானமான கேள்விகள் இருக்கு. இந்த இலவசங்களை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வியாபாரம் பண்ணுது அப்படிங்கிறது இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த வழக்கை பற்றி விசாரிக்கும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்து தான் இது. அதைத்தான் அருண்ராஜ் அவர்கள் அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. எது இலவசம் அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குள்ளாகுது. இலவசங்களை பயன்படுத்தி இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா நான் 10 ஆஃபர் தரேன், நீ 10 ஆஃபர் தரேன்னு சொல்லி இலவசங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரமாக இங்கே மாற்றப்படுது, ஓட்டுக்கான வேட்டையாக மாற்றப்படுது. இதுக்குள்ள ஒரு ஏரியாக்குள்ள நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான தன்னுடைய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாரு. ஆனால் இவர் இலவசத்துக்கே எதிரான ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா பரப்பி விடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட தேர்தல் எலெக்ஷனை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல யூஎஸில் எப்படி எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அந்த எலெக்ஷன் பேட்டர்னை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறாரு. இந்தியாவுக்கு பண்ண வேணாம். இந்தியா இப்படிப்பட்ட எலெக்ஷனை எம்பிக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரதமரே தேர்ந்தெடுக்கட்டும், ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற இந்த விஷயம் கொஞ்சம் வேணாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. முதலமைச்சருக்கு தனியாக எலெக்ஷன் நடத்தப்படுறோம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்களுக்கு தனியாக எலெக்ஷன் நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன் இந்த ஆலோசனை கொடுக்குறாரு? இதன் மூலமா ஜனநாயகம் வலுப்பெறும் அப்படிங்கிற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. முதல்ல யூஎஸில் நடக்கிற எலெக்ஷனோட மெத்தடாலஜியை முதல்ல புரிஞ்சுட்டு வந்து இவரோட கருத்துக்களை நீங்கள் விமர்சனம் வைங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய கடைசி கருத்தாக இருக்குது. ஸோ இவர் மேலே வைத்த 7 விதமான விமர்சனங்களுக்கும் இவரும் ஒரு பக்கம் தெளிவுபடுத்திட்டாரு. நம்மளும் நம்ம பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தெளிவுபடுத்திட்டோம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த அவதூறு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உண்மையாயிரும். அதற்கு இடம் கொடுக்க வேணாம். ஸோ நம்ம தோழர்களுக்கு இந்த தெளிவை நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான நோக்கம். ஸோ ரெய்டுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த ரெய்டு சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்படவே இல்லை. இவர் அரசு பணியில் இருந்து கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் கட்சி பணிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவருடைய பழைய கருத்துக்களை எடுத்து வந்து இப்போ பேசுகிறதே அபத்தமாக இருக்குது. அந்த கருத்துக்கள் அத்தனையுமே முழுமையாக உள்வாங்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிற கடைசி பாயிண்டாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.